வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது நடிகை சமந்தா நாக சைதன்யா அவர் ஒரு நடிகர். 2 பேர் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிறகு பிடிக்கவில்லைன்னு சொல்லிட்டு விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க. அது 2-3 வருஷத்துக்கு மேலாச்சு. இப்போ மீண்டும் அவர் நாக சைதன்யாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நடிகை சோபிதா அப்படிங்கிற ஒரு நடிகையோட ஒரு 2-3 வார்த்தை நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நடிகை சமந்தாவனுடைய விவாகரத்து எவ்வாறு நடந்தது, அதற்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இன்னைக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதை மறுத்து விட்டார் நடிகை சமந்தா. அதுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயம் வந்துருச்சு ரகசியமா. என்னைக்கு இருந்தாலுமே பொதுவா ஒரு பார்க்கக்கூடிய சமயத்துல எப்படி இருந்தாலும் சரி, அது 5 வருடமாகட்டும் 5 யுகங்களாகட்டும், ஒரு ரகசியம் ஒரு உண்மை என்பது எப்படி வெளியே வந்தோம். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவான், ஆமா, தண்ணியில போய் நீ விட்டாலும் சரி உன் தலைக்கு மேல வந்துடும். தண்ணியில போய் நம்மால் மழை வாயுவை விடுவான். அடி யாருக்கும் தெரியாமத்தானப்பா விட்டோம், வெளியே விட்டா டர்ன்னு சத்தம் வரும் அப்படின்னு போட்டு அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா கீழே விட்டுருப்பான். அவன் மேல நீந்தி வர்றதுக்குள்ள, தண்ணிக்குள்ள நீந்தி வர்றதுக்குள்ள அவன் தலைக்கு மேல அது வந்துடும். அந்த மாதிரி ஒரு உண்மை இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அதாவது தெலுங்கானா மாவட்டத்துல கொண்டா சுரேகா அப்படிங்கிற ஒரு வனத்துறை மற்றபடி சுற்றுச்சூழல் அமைச்சர். அந்த அமைச்சர் ஒரு நிகழ்வுல கலந்துக்கிறாங்க. நிதி அளிப்பு விழா நிகழ்வுல கலந்துக்கிற சமயத்துல அந்த அம்மா எம்எல்ஏ, அந்த அம்மாளுக்கு காங்கிரஸ், அந்த அம்மாளுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறப்ப அப்புறம் பல நிகழ்வு கலந்துக்குவாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிதி அளிப்பு நிகழ்வுல கலந்துக்கிற சமயத்துல தெலுங்கானாவில் நடந்த ஒரு சம்பவம் இது. அதன் மூலமா சமந்தாவுடைய விவாகரத்துடைய ரகசியம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. கொண்டா சுரேகா அந்த அம்மா கலந்துக்கிற சமயத்துல நிதி அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய சமயத்துல அப்புறம் இந்த அம்மா எம்எல்ஏ அமைச்சரா போஸ்ட் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ்ல. அப்புறம் அந்த தொகுதியில் எம்பி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அது பாஜக எம்பி ரகுநந்தன் ராவ் அப்படிங்கிறவர் வரவேற்பு கொடுத்து அந்த அம்மாவுடைய கழுத்துல மாலையை போட்டார். நல்லா புரிச்சுக்கோங்க. கொண்டா சுரேகா காங்கிரஸ் அமைச்சருடைய கழுத்துல பாஜக எம்பி ரகுநாதன் ராவ் அப்படிங்கிறவர் பாஜக எம்பி கழுத்துல மாலையை போட்டார். சில பொதுவா யாராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு கவுன்சிலராக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருக்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் பொதுவா ஒரு உலக சம்பந்தப்பட்ட வகையில் பார்த்தாலுமே சரி, ஆமா, பெண்ணாக இருக்கக்கூடிய சமயத்துல வாய்த்துறை வழங்கக்கூடிய சமயத்துல ஒரு சால்வியை போடக்கூடிய சமயத்துல அது கையில கொடுத்துருவாங்க. மாலையாக போடக்கூடிய சமயத்துல அதையும் கையில கொடுத்துருவாங்க. ஆமா, ஆனா இங்கு வேறு விதமா நடந்திருக்கு. இந்த பாஜக அப்படி என்ன பண்ணிருக்கிறாரு, ரகுநாதன் ராவ் கழுத்துல மாலையை போட்டார். வேணும்னு போட்டாரா, தெரிஞ்சு போட்டாரா, தெரியாம போட்டாரா, அது அவருக்கு தான் தெரியும். போட்ட உடனே டக்குன்னு போட்டோ எடுப்பாங்க. அப்புறம் பல பேர் வீடியோ எடுப்பாங்க இல்லையா. இதை என்ன பண்ணிட்டாங்க, அங்க தெலுங்கானா முன்னாள் முதல்வர், இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி போயிட்டு இருக்கு. இந்நாள்ல காங்கிரஸ் ஆட்சி போயிட்டு இருக்கு. முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவனுடைய கட்சி பிஆர்எஸ் கட்சி, அவருடைய மகன் அவர் கேடி ராமாராவ் அப்படிங்கிற அவருடைய மகன், பிஆர்எஸ் கட்சியினுடைய செயல் தலைவர் அவர் தான். முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவனுடைய தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவுடைய மகன் அவர் தான். அந்த குரூப் என்ன பண்ணிருக்கு, இதை ஐடி விங் வச்சிருப்பாங்க தனியா. பிஆர்எஸ் ஐடி விங்னு இருக்கும் தெலுங்கானாவில். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இங்க பாஜகவினர் எப்படி குசல குழப்பிட்டு உட்காந்துருக்குறாங்க, ஆடியோவை வைரல் பண்ணிக்கிட்டு, வீடியோவை வைரல் பண்ணிக்கிட்டு, ஏதோ ஒரு வைரல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா, பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல். அது மாதிரி அந்த காங்கிரஸ் அந்த அமைச்சருக்கு போட்ட எம்பி, பாஜக எம்பி போட்ட அந்த மாலை போட்ட அந்த படத்தை வைரல் பண்ணிட்டாங்க. வைரல் பண்ண என்ன ஆக போகுது, பயங்கரமான ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல். அதை பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுவான்,
பாஜக எம்பி ரகுநாதன் ராவ் வந்து காங்கிரஸ் அமைச்சர் கொண்டா சுரேகாவுக்கு கழுத்தல மாலையை போட்டார். எப்படி பாருங்க பேர். அந்தம்மா பெண், இவர் ஆண். வரவேற்பதற்காக மாலையை போட்டார், அவ்வளவுதான். அது வந்து வேறு விதமாக புரிந்து கொள்ளப்பட்டு, மற்றபடி பிஆர்எஸ் அந்த செயல் தலைவர் KT ராமாராவ் குரூப், அந்த சந்திரசேகர ராவ் அந்த முன்னாள் அமைச்சர் குரூப்பால வந்து ட்ரோல் பண்ணப்பட்டு வைரலாக்கப்பட்டு இன்னைக்கு வந்து கொண்டா சுரேகாவு மேல வந்து ஒரு கெட்ட பெயரை உருவாக்குவதற்காக முயற்சி பண்ணி அதுல வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அந்த அம்மா வந்து இன்னைக்கு கண்ணீர் மல்க ஹைதராபாத்ல வந்து காந்தி பவன்ல இருக்கிற காங்கிரஸ் அலுவலகத்தில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். மற்றபடி கடந்த 10 ஆண்டுகளை வந்து பல ஹீரோக்களோட இந்த KT ராமாராவ் வந்து விளையாடி இருக்கிறாரு. பல நடிகைகள் வந்து இன்னைக்கு சினிமாவை விட்டு விலகியதற்கு KT ராமாராவ், அதாவது முன்னாள் முதல்வர் சந்திரசேகருடைய மகன் தான் காரணம். PRS காங்கிரஸ் உடைய செயல் தலைவர் அவர் தான் காரணம். அதே மாதிரி நடிகை சமந்தா நாகசைதன்யா விவாகரத்துக்கு கூட KT ராமாராவ் தான் காரணம் அப்படின்னு ஒரு போட்டாங்க. இங்கதான் விஷயமே பத்திக்கிட்டு எரியுது இன்னைக்கு. நடிகை சமந்தா, நடிகர் நாகசைதன்யா அவருடைய விவாகரத்துக்கு முன்னாள் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகராவுடைய மகன் KT ராமாராவ், PRS காங்கிரஸ் செயல் தலைவர் KT ராமாராவ் தான் காரணம். இவர் இந்த மாதிரி வந்து பல பெண்களோட விளையாண்டு இருக்கிறாரு. பெண்களை பெண்ணாக நினைப்பதில்லை, கேவலமாக நினைக்கின்றார் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு கண்ணீர் அழுதுட்டாங்க அந்த அம்மா கொண்டா சுரேகா. என்னதான் ஒரு பெண் தானுங்களேன். ஏன்னா அந்த அம்மாளுக்கு ஒரு கணவன் இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க. போட்ட இந்த ஆளு பாஜக MP கையிலையாவது கொடுத்தாரா? அதுவும் கிடையாது. அதாவது ரகுநாதன் ராவ் கையிலையாவது கொடுத்தாரா? அதுவும் ரகுநந்தன் ராவ் கையிலையாவது கொடுத்தாரா? அதுவும் கிடையாது. இல்ல வாங்கன்னு சொல்லி போட்டு ஏதாவது ஒரு வகையில வந்து பாராட்டக்கூடிய சமயத்துல வேறு அங்க இருக்கக்கூடிய பாஜக ஒரு பெண்ணை வைத்து கழுத்துல மாலை போடணும் அப்படிங்கிற கான்செப்ட் பண்ணாங்களா? அதுவும் தெரியல. அவர் என்ன பண்ண உணர்ச்சி வசப்பட்டு மாலை வந்து கழுத்துல போட்ட வகையில இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு புரிதலை கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம். இதெல்லாம் வந்து மிக கீழ்த்தரமான ஒரு திட்டம். அவரு போட்டுட்டா ரைட்டு, ஓகே. இதற்காக KT ராமாராவ் அப்படிங்கிற தெலுங்கானா அந்த செயல் சந்திரசேகர் பையனுடைய அந்த குரூப் எதுக்காக வந்து அதை வந்து வைரல் பண்ணணும், மிகப்பெரிய ஒரு ட்ரோல் பண்ணணும், பப்ளிக் பண்ணி விட்டு அந்த அம்மா பேரை கெடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை அமைக்கிறோம். இதுக்கு வந்து அந்த பிஆர்எஸ் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் ஹரிஸ் ராவ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். ரகுநந்தன் அந்த பாஜக MP கழுத்துல மாலையா போட்டார், அது எதுக்கு இவங்க வைரல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டு தன் கட்சியில சார்பா தன் கட்சிக்காரர்களை வந்து ஹரிஸ் ராவ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாதுப்பா. என்னதான் இருந்தாலும் ஒரு பெண், ஒரு திராவிட பெண் பாருங்க, ஒரு அமைச்சராகட்டும் ஒரு கலெக்டர் ஆகட்டும், ஒரு பெண் அப்படிங்கும்போது எப்படிலாம் கேவலப்படுத்தப்படுகின்றார்கள், கேவலமாக பார்க்கப்படுகின்றார்கள். என்னதான் ஒரு போஸ்டர் இருந்தாலும் சரிங்க, பொம்பளை தான் அப்படிங்கிறது இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இன்னும் வந்து நம்முடைய அந்த சமுதாயத்துல வந்து அந்த ஒரு சுயநலமான ஒரு போக்கு, பெண்ணை பெண்ணாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு போக்கு. என்னதான் ஒரு அமைச்சர் இல்லையா, அந்த அமைச்சருங்கிற அந்த சாயத்தை தூக்கி எறிஞ்சு போட்டு என்னதான் ஒரு அமைச்சரா இருந்தாலும் ஒரு பெண் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போய் இப்ப நீங்க ட்ரோல் பண்ணி விட்டு அந்த பேரை கெடுத்துட்டாங்க. கொண்டா சுரேகா அந்த அம்மாவுடைய பேரை இந்த PRS காங்கிரஸனுடைய KT ராமாராவ் குரூப், புரிச்சுங்களா? இப்ப அந்த குரூப்ல உள்ளவர் ஹரிஸ் ராவை கண்டுக்க முடியும். அப்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது கண்டுக்க முடியும். ஆனா அந்த அம்மா கேட்டிருக்காங்க கேள்வி. ஹரிஸ் ராவ் அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. PRS கட்சி இருந்துகிட்டு தன்னுடைய கட்சிக்காரர்களே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆனா KT ராமாராவ் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவர் தான், செயல் தலைவர் தான். அவர் ஏன் கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி. செய்ய தூண்டியதே அவர் தானே, அந்த அதான் சொல்றாங்க, செய்ய தூண்டியதே அவர் தான். அப்படிங்கிறப்ப அவர் இப்படி கண்டனம் தெரிவிப்பாரு அப்படி நம்ம தான் பல கேள்விகள் கேட்கிறோம். இதன் அடிப்படையில் வந்து சமந்தா வந்து அந்த ஒரு ரகசியம் வெளியே வந்து சமந்தா சம்பந்தப்பட்ட விவாகம் சம்பந்தப்பட்ட ரகசியம் இன்னைக்கு வெளியே வந்தாச்சு. இன்னைக்கு வந்து நடிகை சமந்தா வந்து கொதிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, கொதிச்சுட்டு அந்த கொண்டா சுரேகா அந்த காங்கிரஸ் அமைச்சருக்கு இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல பதிவு போட்டிருக்காங்க. ஆமா, மதிப்புக்கு மரியாதைக்கு முடிய கொண்டா சுரேகா அவர்களே, ஆமா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அதெல்லாம் விவாகரத்து என்பது KT ராமாராவ்
ராமாராவால் ஏற்பட்டதல்ல. நாக சைதன்யாவுக்கு எனக்கும் ஏற்பட்ட விவாகரத்து என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், எங்களுடைய சொந்த விருப்பம். நீங்க நினைக்கிற மாதிரி அரசியல் எதுவுமே விளையாடவில்லை. தயவு செய்து அரசியல் ஆக்காதீர்கள். தயவு செய்து என்னை அரசியலுக்குள் இழுக்காதீர்கள். KT ராமாராவுக்கும் எங்களுடைய விவாகரத்துக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதனால உங்கள் ஊகங்கள் சரியானதல்ல. தயவு செய்து இது உங்களுடைய ஊகங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நடிகை சமந்தா இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. பகிரங்கமான ஒரு பதிலடி கொண்டா சுரேகா காங்கிரஸ் அமைச்சருக்கு இன்னைக்கு தெலுங்கானா காங்கிரஸ் அமைச்சர் கொடுத்திருக்காங்க. இதான் அதாவது ஒரு ரகசியம் வெளிப்பட்டு விட்டது அப்படின்னா கூட அதை நடிகை சமந்தா கிடையாது போட்டு மூடி மறைச்சிடுறாங்க. அல்லது உண்மையே அதுதானா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலுமே கூட விஷயம் வெளியே வந்துருச்சு. KT ராமாராவ் எப்படிப்பட்டவர், அதாவது முன்னாள் முதல்வர், தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவுடைய பையன் KT ராமாராவ் எப்படிப்பட்டவர், அவர் மிகப்பெரிய ஒரு பெண் போகர், பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு வந்தாச்சு. இருந்தாலுமே கூட அமைச்சர் என்ற ஒரு பார்வை மக்களுக்கு வரல இல்லையா? அதான் நம்ம பார்க்கக்கூடிய வருத்தமான ஒரு விஷயம். குண்டா சுரேகா மீது ஒரு பாஜக MP மாலையை போட்டார் பாவத்து. அது அமைச்சருக்கு போட்ட மாலையாத்தான் நம்ம பார்க்கணுமே வழி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் போட்ட மாலையாக பார்க்க கூடாது. இன்னும் இந்த சமுதாயம் ஒரு திருத்தல பாருங்க. அதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இதையும் வைரல் பண்ணி பேரை கெடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குரூப் இருக்கானா? எவ்வளவு ஒரு வழ்கரான ஒரு எண்ணம், கீழ்த்தரமான ஒரு எண்ணம். உண்மையிலே இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கிடையாது. என்றுமே சரி, ஆமா, பெண் பெண்ணாக மட்டுமே பார்க்கப்படுகின்றான். எவ்வளவு உயர் பதவியாக இருந்தாலுமே சரி அப்படிங்கிறத பகிரங்கமான ஒண்ணு. அதையெல்லாம் விட அந்த அம்மா கண்ணீர் சிந்து அழுதுருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். மனசு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆமா, இந்த மாதிரிலாம் கீழ்த்தரமான பல மனிதர்கள் இன்னும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.